வாழ்க வளமுடன். உங்கள் குருஜி கரூர் தினேஷ் சர்மா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோருக்கும் எல்லாமே எப்பொழுதும் கிடைத்திட இறைவன் அருள் புரியட்டும். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். குரு பயிற்சி பலன்கள். பராபவரிடம் வைகாசி மாதத்தில், அதாவது ஜூன் மாதம் 1ஆம் தேதி 2026 திங்கட்கிழமை இரவு, செவ்வாய்க்கிழமை விடியற் காலத்தில் ஒரு 1:50 மணிக்கு கடகராசியில் புனர்பூச நட்சத்திரம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் இருந்து குரு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் கடகராசியில் பயிற்சியாகிறார். சாதாரணமாக பயிற்சி இல்லைங்க, உச்ச பயிற்சி. கடகராசியில் அவருடைய நட்சத்திரத்தில் பரம உச்சத்தில் அவர் பயிற்சி ஆகிறார். சரி, இந்த குரு பயிற்சி என்ன விதமான மாற்றங்களை உருவாக்கும்? தங்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணா அப்படின்னா விளையாட்டம் இருக்கு இல்லையா, இதையெல்லாம் சீராகும். ஒரு நிலையான ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும், நல்ல லாபத்தை கொடுக்கும். ரியல் எஸ்டேட் அற்புதமாக நடக்கும். அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சட்டங்களை திருத்தங்கள் நிறையா பண்ணி நம்முடைய தேசம் முன்னேறத்துக்கு நிறைய வழிகள் உருவாக்குவாங்க. நிறைய தடைப்பட்ட திருமணங்கள் நிறைய நடக்கும். இந்த டைவர்ஸ் வாங்கிட்டு 2வது திருமணத்துக்காக இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேருக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான காலம். பொதுவாகவே இந்த குரு பயிற்சி எல்லா துறைகளுக்குமே முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். மேசராசிக்கு இந்த குரு என்ன விதமான பலன்களை கொடுக்க போகிறார்? எப்படா குரு பயிற்சி வரும் அப்படின்னு அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மேசராசிக்காரர்கள் நிறைய கஷ்டம், நிறைய அவமானம், தோல்விகள் நிறைய அவங்களுக்கு 7.5 சனியினால் வரக்கூடிய பாடுபட்டு இருக்காங்க. இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய ஒரு விபரீத ராஜயோகத்தை கொடுக்க போகிறது மேசராசிக்கு. குரு பகவான் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்திற்கும் விரயஸ்தானமான 12ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார். அவர் கேந்திரஸ்தானமான கடகராசியிலே உச்சம் பெறுகிறார். அப்புறம் கேந்திரத்தில் கேந்திராதிபத்திய தோஷம் கொடுக்குமே அப்படின்னு கேட்கலாம். கேந்திராதிபத்திய தோஷம் கிடைக்காது. உச்ச கிரகத்துக்கு கேந்திராதிபத்திய தோஷம் கொடுக்காது. பொதுவாக கடக ராசியிலே குரு உட்கார்ந்து கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுக்காது. மிகப்பெரிய ஒரு விபரீத ராஜயோகத்தை மட்டுமே கொடுக்கும். ஏன்னா மேசராசி இவனால் 3ல் இருந்த குரு 4ஆம் இடத்துக்கு போறாரு. அந்த 4ஆம் இடத்துலேருந்து குருவிற்கு சிறப்பு பார்வை 5ஆம் பார்வை உண்டு. அந்த 5ஆம் பார்வையாக ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். பாக்கியஸ்தானாதிபதி கேந்திரஸ்தானம் சுகஸ்தானத்தில் இருந்து அவர் பார்க்கக்கூடிய இடம் 8ஆம் இடம். அது மேசராசி அதிபதியான செவ்வாயினுடைய இன்னொரு வீடு. இவர்களுக்கு நினைச்சதெல்லாம் நடக்க போகுதுங்க. அவ்வளோதான். ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். அவங்க எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். சுய தொழில் சிறப்பாக அமையும். கல்வி, இந்த கல்வி மேற்கு படிப்புகள், இந்த படிப்புக்கு படிச்சுக்கிட்டு படிப்பில் சிக்கல் வாய்ப்புகள் கடைசியில் 1 மார்க்கு 2 மார்க்கில் எல்லாம் போயிருக்கும் இல்லையா, இவங்க எல்லாத்துக்குமே இந்த நிலைமை நல்ல ஒரு மதிப்பெண் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாணவர்களுக்கு உண்டான நாள். இந்த பயிற்சி
மிக அற்புத ஒரு பலனை கொடுக்கும். அடுத்தது விருச்சிக ராசியிலே அந்த குரு பார்வையானது இவ்வளவு நாள் இவங்க சில அவமானங்களையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் வியாதிகளால் அவஸ்தையும் பட்டுட்டு இருந்திருப்பாங்க. இது எல்லாம் குரு பார்வையாலே நிவர்த்தி செய்யப்படுகிறது. 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்க இடம் சார்ந்த பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது விலகக்கூடிய நேரம் சாதகமாக அமையும். ஏன்னா மேசராசிக்கு குரு பகவான் நட்பு கிரகம் பாக்கியாதிபதி கொடுப்பினையை கொடுத்து தீர வேண்டிய இடத்துல இருக்கார். அப்போ பாக்கியஸ்தானத்துக்கு விரியஸ்தானமான 8ஆம் இடத்தை குரு பார்த்து அந்த கஷ்டத்தையெல்லாம் தவிடுபடியாக்குறார். மிக அற்புதமான ஒரு வாய்ப்புகள். பத்திரம் இதெல்லாம் தொலைஞ்சு போயிருந்தால் உடனே கிடைக்கும். கோர்ட்டு கேஸ் எல்லாம் இருந்தால் உடனே நிவர்த்தியாக சரியாகும். நல்ல ஒரு பலன். அவங்களோட ஆசைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்குங்க. விபரீத ராஜயோகம் சொல்லக்கூடிய அமைப்பில் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்க போகிற மேசராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் அடுத்ததாக சமசப்தம பார்வையாக அவர் ராசிக்கு 7ஆம் இடமான மகர ராசியிலே தான் நீச்சம் அடைய போகிற ராசியை உச்சமாக இருந்து பார்க்கிறார். எப்படி தெரியுமா? இப்போ ஒரு 4 மாடி கட்டடம் இருக்குது, நிறைய கூட்டம் இருக்குது. நம்ம பார்க்குறோம், ஒருத்தன் வரானா, வீராசாமி வரானா. அந்த கூட்டத்தில் நம்ம இங்கே பார்க்குறப்ப நம்ம கண்ணுக்கு தெரியாது. இதுதான் இவ்வளவு நாள் மேசராசிக்கு உண்டான நிலை. இப்போ என்ன பண்ண போகிறாங்க தெரியுமா? படபடன்னு 4வது மாடி ஏறி மொட்டை மாடியில் நின்று அந்த கூட்டத்தை பார்க்க போகிறாங்க. பைனோக்குலர் வச்சு பார்ப்பாங்க, தொலைநோக்கி வச்சு பார்ப்பாங்க. அப்போ அந்த 1000 பேர்த்தில் அவங்க நினைக்கிற வீராசாமி எங்கே இருக்காருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. பைக் எடுத்து வீராசாமி நான் மேலே இருக்கவா வந்துட போகிறாங்க. அந்த விதம் யோகத்தை குரு பகவான் மேசராசிக்கு கொடுக்க போகிறார். இது 100% உண்மை. சமசப்தம பார்வை மேசராசிக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம், பேர் புகழ் கௌரவம் அத்தனையும் தேடி வருங்க. தொழில் இவெல்லாம் நடக்கவே இல்லை, இழுத்துக்கிட்டு இருக்கு, பண்ணிக்கிட்டு இருக்குன்னா அடித்து தூள் கிளப்பலாம். இன்னொரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு, புதிய தொழிலுக்கு ஆரம்பிக்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றம். ஒரு அற்புதமான ஒரு நிலை மேசராசிக்கு இந்த குரு பயிற்சி. அடுத்ததாக அவர் பார்வை 12ஆம் இடத்துல குருஜி அவர் விரயஸ்தானத்தை பார்க்குறாரு இல்லையா? விரயம்தான் ஆகும், ஆகாதுங்க. கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் எப்போவுமே விரயத்தில் இருந்தால் சும்மா அப்படி லேசாக தொட்டுட்டு போயிடும், பாதிக்காது. அதுவும் இல்லாமல் குரு பகவான் அவருடைய சொந்த வீடாக போய் பார்க்குறாரு மேசராசியை. இங்கே மறைமுகமான இங்கிருந்து பார்க்குறாரு, சொந்த நட்சத்திரத்தில் உச்ச பலனோடு. இங்கே மேசராசிக்கு கெட்டு போகலை. 4ஆம் இடத்துல உச்ச பலத்தோடு தன்னுடைய சுய நட்சத்திர சாதத்திலிருந்து நல்லா கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர்த்த வச்சுக்கிட்டு ஒருத்தன் போர் எடுக்க போகிறான். 500 பேர் 1000 பேர் இருக்கிறவங்கள எதிர்த்து. அப்போ யார் ஜெயிப்பா? அப்போ அந்த 20,000 பேர் வச்சுட்டு போகக்கூடிய படைத்தலைவன் எப்படி கம்பீரமாக பேசுவான்? அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்க போகிறார் இந்த குரு பகவான். வெளிநாடு யோகத்தை கொடுக்கும், வெளிநாட்டில் இருக்கும் நல்ல வருமானத்தை கொடுக்கும், இன்னொரு தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். இது 12ஆம் பாவம். நான் நிறைய பற்றி சொல்லுவேன். நிறைய மறைமுகமான தொழில், மறைமுகமான முதலீடுகள், இதெல்லாம் தசை பேர்த்து இது கம்பெனியில் பார்ட்னர்னே தெரியாமல் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் 12ஆம் பாவங்க.
உயர்ந்த பதவி, ஒருத்தனுக்கு உயர்ந்த பதவி கிடைக்குது அப்படின்னா அது 12ஆம் பாவம். அது அயன சயன போகஸ்தானம். ஒரு கம்பெனியில் வாட்ச்மேன் வந்து பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கணும். ஆனால் அந்த உயர் அதிகாரி என்ன பண்ணுவார்? நல்லா ஏசி ரூமில் உட்காந்து ரெஸ்ட் எடுக்குவார். அப்போ அயன சுக போகஸ்தானம் இல்லையா? அப்போ தன்னுடைய சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடியவர். அப்போ நான் ஒரு மனுஷன் எப்போ சந்தோஷத்தை வரணும்? தன்கிட்ட பணம் இருக்கணும், தான் வேலைக்கு போகணும், தான் உழைக்கணுங்கிற நிலை இல்லாத போது. அப்போ இன்னொரு வருமானம் எப்படி வரும்? ஒரு தொழிலை முதலீடு பண்ணுறப்ப தானாக வருமானம். அப்படிப்பட்ட ஒரு நிலையை மேசராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மிக அற்புதமான ஒரு நிலையை கொடுக்க போகிறார். குரு பகவானுடைய இந்த பெயர்ச்சி ஜாதகத்தில் என்ன தசை என்ன புத்தி இதில் பொறுத்து கொஞ்சம் மாறும். இருந்தாலும் குரு பகவானுடைய முழு ஆற்றல் நமக்கு வேணும்னா குருமார்களை வழிபாடு செய்ய வேண்டும். உங்களுடைய குருவை நினைக்க வேண்டும். உங்கள் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய உங்கள் ஆசிரியரை மதிக்க வேண்டும். உங்கள் குருவை மதிக்க வேண்டும். உங்கள் உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய பெரியோர்களை மதிக்க வேண்டும். கரூர் சதாசிவ பிரம்மகேந்திரரை வழிபாடு செய்வது மிக அற்புதமான பலனை கொடுக்கும். கரூரார் சித்தரை வழிபாடு செய்ய மிக அற்புதமான யோகத்தை கொடுக்கும். ஸ்ரீ ராகவேந்திரரை வழிபாடு செய்ய நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். மொத்தத்தில் இந்த மேசராசிக்கு குரு பெயர்ச்சி விபரீத ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடத்துல பயிற்சி ஆகிறார். எல்லோரும் எல்லாமே கிடைத்தன என்றும் என்பற. நன்றி, வணக்கம். மீண்டும் ரிஷபராசி சந்திப்போம்.